ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஐடி ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் பாசிட்டிவ்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் அந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் இந்த ரிசல்ட்ஸில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 10% ஏற்றிருந்தாங்க. பட் அது என்ன கணக்கில் ஏற்றினாங்கன்னே புரியல. டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட 9% வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸு அவங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்த பிறகும் அந்த ஸ்டாக்ஸை போட்டு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ மோர் ஓவராட்டும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கணிக்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் வந்து 609 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் 293 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 111 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு. குறிப்பாக நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிடுச்சு. அதில் ஒன்று தான் இந்த டெக் மஹேந்திரா. ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் பட் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 126 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் ஓவராட்டு நிஃப்டி ஐடியும் ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகிட்டு ஒரு 6 to 7 days வந்து கண்டினியூஸ் செல்லிங்காக தான் இருக்குது. குறைஞ்சது 2000 3000 கோடி விற்கிறாங்க ஒரு நாள். குறைஞ்சது ஒரு நாளில் 2000 3000 கோடி விற்கிறாங்க. நேற்று 2823 கோடி, இன்னைக்கு 3408 கோடி விற்றுருக்காங்க. ஸோ டிஎஸ் வந்து நேற்று 6167 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு 4356 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து கண்டினியூஸ் பையிங் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 7 to 8 days வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் 48% மேலே போயிருக்கு. 3878 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2624 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 38,235 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 125 ரூபா பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோ, குறிப்பாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பலினோ, ஸ்விஃப்ட், ஜிம்னி, கிராண்ட் விட்டாரா, இன்விக்டோ, இதோட சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இந்த செக்டார் சேல்ஸ் வால்யூம்னா 5,84,031 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 5,14,927 யூனிட் சேல் ஆயிருக்கு. ஸோ அதை காட்டிலும் 13% ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. இவங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,000, அதாவது 13,209 கோடி, 13,209 கோடி பண்ணியிருக்காங்க. 64% மேலே பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது நிதியாண்டு 23 பார்த்தீங்கன்னா 8,049 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவ்வளோ சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1,40,933 கோடி. அதே முந்தின வருஷத்தில் 1,17,523 கோடி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 20% மேலே பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரே வருஷத்தில் 2 மில்லியன் கார்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க நிதியாண்டு 24. ஸோ ஒரே வருஷத்தில் 2 மில்லியன்னா 20 லட்சம் கார் ஒரே வருஷத்தில் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் டாப் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறாங்க. தொடர்ந்து 3 வருஷத்தில் இவங்க தான் டாப் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல 41.8% இவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோட்டல் பர்சஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்டில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது 41.8% இருக்குது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பர்சஞ்சர் வெஹிக்கிளில். நெக்ஸ்ட் இவங்களோட டொமஸ்டிக் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா 5,5291 யூனிட்ஸு, 12% இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் 78,740 யூனிட்ஸ், 22% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டு 25 அவங்களோட அந்த ஓவர்சீஸ், அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அது வந்து இந்த நிதியாண்டு 25 3 லட்சம் யூனிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2030 8 லட்சம் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகியில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. 125 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கவங்கலாம் ஒரு நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு. இது மாருதி சுசுகியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3995 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். பட் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 3981 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 3.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ப்ராஃபிட்டாக கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு முந்தின குவார்ட்டரில் வந்து 4,951 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 19.3% நெட் ப்ராஃபிட் கீழே தான் வளர்ந்துருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 28,499 கோடி, 7.1% இயர் ஆன் இயர் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முந்தின குவார்ட்டரில் வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 26,606 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பண்ணும்போது 0.19% வந்து மேலே போயிருக்கு. 28,446 கோடி முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெவன்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
அவங்களோட டோட்டல் இன்கம் அவங்களோட கம்பெனியோட டோட்டல் இன்கம் 28,915 கோடி 6.86% மேலே போயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 27,059 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீக்வன்சியல் பேசிஸ்னா முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 28,816 கோடி 0.34% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு மார்ஜினல் மூவ் அது தான் இருக்குது, பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. நெக்ஸ்ட்டு என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 15,718 கோடி 710 கோடி 15,710 கோடி 5.8% மேலே போயிருக்கு. நிதியாண்டு 23 14,845 கோடியாட்டு இருந்துச்சு. ஸோ 5.8% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,09,913 கோடி பண்ணியிருக்காங்க ஃபுல் இயர் ஆட்டு. நிதியாண்டு 24 ஃபுல் ஆட்டு 8.3% மேலே போயிருக்கு. அதே நிதியாண்டு 23 பார்த்தீங்கன்னா 1,01,456 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டோட்டல் இன்கம் ஒரு வருஷம் ஃபுல்லாக 1,11,408 கோடி பண்ணியிருக்காங்க 8.3% மேலே போயிருக்கு. அதே முந்தின இயரில் பார்த்தீங்கன்னா 1,02,814 கோடி பண்ணியிருக்காங்க அவங்களோட டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் இந்த HCL டெக்னாலஜிஸோட போர்டு வந்து டிவிடனும் கொடுக்குறாங்க. 18 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து HCL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட். இன்றைக்கி வந்து ஷேர் வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிடுச்சு. Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து வெறும் 0.35% தான், ஃப்ளாட்டாக தான் இருக்குது, மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 19% கீழே தான் விழுந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டிசிஎஸ் தவிர மிச்சம் எந்த கம்பெனியுமே இந்த ஐடி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லாவே இல்லை. LTI Mindtreயும் சரி, டெக் மஹிந்திராவும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து பேடாக தான் இருக்குது. விப்ரோவும் சரி. ஆனால் இவங்க டிசிஎஸ் மட்டும் தான் ஒரு நல்ல டீசெண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது HCL டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 18 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க வாங்கி பாக்கெட்டுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SBI கார்டில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 662 கோடி பண்ணியிருக்காங்க. நியர்லி 11% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்டர் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 596.47 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ 4,475 கோடி பண்ணியிருக்காங்க. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,017 கோடி சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,139 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1,672 கோடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 2.76% இருக்குது. அதே இது March 31, 2024 2.76% இருக்குது. அதே March 31, 2023 அதாவது சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2.35% இருந்துச்சு. நெக்ஸ்ட் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.99% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 0.87% இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.4%லேருந்து 4.7% குறைஞ்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 24.6%லேருந்து 22.2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஓவரால் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது SBI கார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் கம்பெனி இருக்குல்ல, அது வந்து இப்போ ITC, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெக்ஸ்ட் வந்து டிமார்ட், நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், நெக்ஸ்ட் வந்து கோத்ரேஜ் கன்சியூமர், இந்த கம்பெனிஸ் எல்லாம் பீட் பண்ணி இவங்க மேலே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் குறிப்பாட்டு நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட டோட்டல் சேல்ஸ் நிதியாண்டு 24 அவங்களோட டோட்டல் சேல்ஸ் 3 லட்சம் கோடியை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ITC, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டிமார்ட்டு, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமரு, கோத்ரேஜ் இவங்களெல்லாம் பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த ரீட்டைல் செக்மெண்ட்டில் இவங்க தான் ஜெயின்ட் ஆட்டு இவங்களெல்லாம் பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து இதுவும் ஒரு ரீட்டைல் கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 times சேல்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த வேல்யூபிள் லிஸ்டட் கம்பெனியில் ரீட்டைல் சேல்ஸில் வந்து கொஞ்சம் ஜெயின்ட்டாக இருக்கிறவங்க. இவங்க வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் ITC வந்து வேறு செக்டார்லாம் இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 9 months இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 லாஸ்ட் 9 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,983 கோடியாட்டு இருக்குது. ஆனால் இவங்க ரிலையன்ஸோட டோட்டல் சேல்ஸ் 3 லட்சம் கோடியாட்டு இருக்குது நிதியாண்டு 24. பட் இது வந்து நான் 9 months தான் சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு நிதியாண்டு 24 ஃபுல்லாக சொன்னேன். எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாதம் வரும், 12 months. இது வந்து 9 months தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டோட வேல்யூஷன் $110 பில்லியன் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்கரேஜ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க FMCG செக்மெண்ட்ஸில் இந்த ITC இப்படிப்பட்ட பெரிய கம்பெனிலாம் பீட் பண்ணி இவங்க வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டோட வேல்யூஷன் வந்து $110 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு FMCG ஜெயின்ஸில் ITC அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ITC பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாட்டு $5.49 trillion மார்க்கெட் கேப் இருக்குது, அதாவது $66 பில்லியன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா $62 பில்லியன், $5.25 trillion இருக்குது. ஸோ இது ரிலையன்ஸ் ரீட்டைல் இவங்களெல்லாம் பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க.
ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு இவங்க வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 48.73% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1945.87 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1308.31 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது 48.73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் 22.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,000 ஆக்சுவலாக 9497.85 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20.202% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 5336.06 கோடியாட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்றைக்கி வந்து இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 2498 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரைஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வெஜிடபிள் ப்ரைஸ்லாம் ஜூன் வரைக்குமே ஹை ப்ரைஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்பேர் பண்ணும்போது நார்மலாக நம்ம இந்தியாவில் கரண்ட்டாக இருக்கிற டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோட்டெலாம் டெம்பரேச்சர் இல்லை. ஸோ அதை காட்டிலும் மேலே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எல்னினோ எஃபெக்ட் ஓவராட் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் எல்லாமே வெஜிடபிளுக்கு ஹையாக தான் இருக்கும். மேபி இந்த மேலே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லாம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஓரளவு கட்டுக்குள் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே கன்னியாகுமரியிலே தாங்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த எஃப்எம்சிஜி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இதனால அந்த வெஜிடபிள் ப்ரைஸ் ஹையாக போச்சுன்னா இது ஒரு ரா மெட்டீரியல்ஸாக தேவைப்படுற நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இருக்கிறதுனால அடி உள்ள சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட்டை கணிக்க முடியல. டெக் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. அதை 8% ஏற்றுறாங்க. மேபி வந்து அந்த டெக் மஹேந்திராவோட சிஓ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் செகண்ட் குவார்ட்டரில் நான் வந்து கம்பெனியை ப்ராஃபிட்டபுளாக மாற்றிடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வச்சு மார்க்கெட்டை ஏற்றுனாங்களா எப்படின்னு தெரியல. பட் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு. அதை ஏற்றிட்டு இது பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ரிசல்ட்ஸு பாசிட்டிவாக வந்ததை போட்டு 8% அடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை கணிக்க முடியல ஷேர் மார்க்கெட்டில். கொஞ்சம் பார்த்து நிதானமாக பார்த்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.